கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதுல குறிப்பா இந்த மாசம் நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதுல ஆன்சர் சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால, சனி 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, என்ன 5ஆம் தேதி வரை குரு உச்ச பார்வையில நேரடியா ராசியை பார்க்கறதுனால சனிய, இதனால என்னன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. மன எழுச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் ஒரு துவண்டு போன மனசு அப்படியே படிப்படியா ஓகே என்னாலே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய காலகட்டமா இருக்கு. 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடையறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்களிடையே. என்ன உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சுத்தி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே படிப்படியா இனிமே குறைய ஆரம்பிச்சிடும். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தைரியம் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கும். இளைய சகோதரர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உதவி அப்படிங்கிறது இருக்கும். பெரிய நபர்களுடைய கான்டாக்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மூலியமா லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் 10 இருந்து 11க்கு போறதுனால, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்ல லாபம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. லக்ஸுரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டமா அமையும். டிவி, பெரிய எல்இடி டிவி, இல்லை ஏசி, இல்லை ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும், ஏற்படும். இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க, அது இந்த காலகட்டத்துல வாங்கலாம் தாராளமா. தாயில அப்புறம் வீட்டில் எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நல்லபடியா. மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கல்வியோட தரம் அப்படிங்கிறது 70 மார்க் எடுத்துட்டு இருக்கிறவர் 85 மார்க் எடுப்பார். அந்த மாதிரி அவருடைய தரம் அப்படிங்கிறது உயரத்துக்குண்டான வாய்ப்புகளா இருக்கு. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மாணவர்கள் கல்வியில பெரிய அளவுல முயற்சி செய்து பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைகள் வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. உங்க குழந்தைங்க வெளியூர்ல போய் படிக்கணும், வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தா அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டத்துல 10ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சாதகமா முடியும். சந்தான பாக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள் மொத்தமா உங்களை விட்டு நீங்குவார்கள். நோய் உங்க கட்டுக்குள்ள இருக்கும். ஹெல்த் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதிக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இனிமே வராது. என்ன 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இருக்கும். என்ன லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, லவ் கம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் சேர்றதுக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம். என்ன உங்களுடைய பார்ட்னர் ஜாப்ல இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கணும்.
அப்புறம் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தந்தையோட சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். என்ன ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்காக ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். என்ன அதையும் தாண்டி 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பிஸ்னஸ்ல எக்ஸ்பேன்ஷன், ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், 2வது பிரான்ச் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான சப்போர்ட், அதுக்குண்டான பணம் எங்க இருந்தாவது வரும், அதுக்குண்டான ஆட்கள் எங்க இருந்தாவது கிடைப்பாங்க. அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது சூப்பரா இருக்கு. என்ன ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது சூப்பரா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்க, இல்லை டார்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலையோ வேலையிலையோ இருக்கீங்கன்னா டார்கெட்லாம் டக்குன்னு அச்சீவ் ஆகும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த நெட்வொர்க் சர்க்கிள் இருக்கு இல்லையா, எப்போதுமே நெட்வொர்க் இஸ் த நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நெட்வொர்க் சர்க்கிள் பெருசாகும். பெரிய ஆட்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த மாதம் ஏற்படும். பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒன்று வரும், அதை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். தான தர்மம் செய்யறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இந்த காலகட்டம் நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தி ஒன் திங் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய லைஃபோட growth தான், எக்ஸ்பேன்ஷன். அது வேலையிலையா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ்லையா இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், ஆனால் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான செயல்களை செய்யுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் இயற்கையே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். சரியா? இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான காலகட்டமாக கும்பராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்க.